Hey guys, so போன வீடியோவில் நாம் வந்து எப்படி ஒரு அப்ளிகேஷன் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் ரைட். ஸோ இதுக்காக நாம் வந்து ஜஸ்ட் பேசிக்காக வந்து ஒரு ரெண்டு ஃப்ளாஸ்க் போட்டிருக்கோம். ஸோ ஹியர் யூ கேன் சி ஒன் ஃப்ளாஸ்க் செட் போர்ட் 5000 and another ஃப்ளாஸ்க் செட் போர்ட் 5001. ஸோ இந்த ரெண்டு ஃப்ளாஷ் சர்வர் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம மல்டிபிள் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம். ஸோ இது பேசிக்காக நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி தான் ஃபார்ம்லேருந்து டேட்டா வாங்கி அப்பன் பண்ணுது. அண்ட் இந்த அப்பண்ட் ஆன டேட்டாவை நம்ம கெட் மெத்தட் மூலமாக இந்த அப்ளிகேஷனில் வாங்குகிறோம். ஓகே, பார்த்திங்கன்னா தெரியும் இதோட எண்ட் பாயிண்ட் 5000 எண்ட் பாயிண்ட்டோடைய இந்த கிவ் அப்படிங்கக்கூடிய இந்த இதை கால் பண்ணியிருக்கோம். ஸோ இது சிம்பிளாக நமக்கு ஒரு JSON ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. ஸோ we have got it. அடுத்தது நாம் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்து நாம் டேட்டாவை வந்து we are just sending it, right? ஸோ இது பேசிக்காக நம்ம வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது ஆட் பண்ணக்கூடிய இந்த இதில் வந்து வரக்கூடிய இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் நம்மளுடைய ஐட்டம் டீட்டெயில்ஸில் அப்பன் பண்ணி வைக்கிறது, ரைட்டா? ஸோ பேசிக்காக இது தேவையில்லை, நம்ம இதைத்தான் வந்து இங்கே நம்ம ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து சேம் ஃபங்க்ஷன் தான், இது நமக்கு வந்து தேவையில்லை, ஏன்னா நாம் இதை எங்கேயும் யூஸும் பண்ணலை, ரைட்? ஸோ ஃபைனலாக வந்து போஸ்ட் API, அதாவது நாம் என்ன பண்ணுறோம், இங்கேருந்து டேட்டாவை இந்த அப்ளிகேஷன் 5000லேருந்து 5001க்கு நாம் சென்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து டேட்டாவை எப்படி சென்ட் பண்ணுறது, என்ன ஏது இதெல்லாம் தெரியும், ரைட்? ஆனால் இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் செக்யூரிட்டி எதுவுமே கிடையாது. நாம் ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், ஓகே, நம்ம வந்து we are just sending, ரைட்? ஆனால் நம்ம ஒரு நார்மலாக ஒரு ஆக்டிவ் ப்ராஜெக்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, யூ வில் ஒர்க் ஆன் டேட்டா செக்யூரிட்டி, API செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யூசர் ஆத்தென்டிகேட் பண்ணலாமா, ரைட்டா? ஸோ இந்த யூசர் கரெக்டாக இந்த கிளைண்ட் வந்து இஸ் திஸ் த ரைட் செட் ஆஃப் கிளைண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேசிக்காக நாம் வந்து ஒரு ஆத்தரைசேஷன் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம டேட்டா பேஸில் எதுவும் போடாதனால ஸ்டாட்டிக்காக நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டுக்க போகிறோம். பட் இட்ஸ் நாட் த ரைட் வே, சரியா? ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு என்ன சொல்கிறது, செக் ஆர் ஸ்டோர் த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் சம்வேர் இன் த டேட்டா பேஸ். நான் வந்து இப்போ காட்டணும் அப்படின்றதுக்காக ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ யூசர் நேம் வந்து ஆல்ஃபான்னு கொடுத்துக்கலாம். ஓகே, பாஸ்வேர்டை வந்து 1 2 3 4 5 6 7, சரியா? ஸோ இப்போ நான் யூசர் நேம் வந்து ஆல்ஃபான்னு கொடுத்துருக்கேன், பாஸ்வேர்டை வந்து 1 2 3 4 5 6 7 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த போஸ்ட் ரெக்வஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த போஸ்ட் ரெக்வஸ்ட் நம்ம அடிக்கும் போதே we are just going to send the username and password as well. ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நாம் நார்மலாக வந்து ஒரு HTML லாகின் ஃபார்ம் போட்டு அப்படி தான் பண்ணணும். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக நாம் வந்து ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அனுப்ப போகிறோம். ஓகே, ஹெடர் மேப் அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். ஸோ இதில் தான் வந்து நம்மளுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு போகுது. ஓகே, ஸோ யூசர் நேம் வந்து I'll give us alpha just for the என்ன சொல்கிறது ease. ஓகே, and password வந்து 1 2 3 4 5 6 7. ஓகே, என்னாச்சு, ஓகே, டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். And it should be in a map format. ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு ஹெடர் மேப் இருக்குது. ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஹெடர் மேப்பையும் சேர்த்து நம்மளோட URL அனுப்ப போகிறோம். ஹெடர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஹெச் மேப்பை நம்ம அனுப்ப போகிறோம். ஸோ இப்போ பேசிக்காக என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஓகே, என்கிட்ட ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருக்குது, இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நான் சேர்த்து அனுப்புகிறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணுது, நம்ம போஸ்ட் மெத்தடில் எழுதியிருக்கோமா, சரி ஓகே, நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி we are just checking whether this is allowed or not. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய போஸ்ட் மெத்தட். ஸோ இப்போது ரெக்வஸ்ட் டாட் மெத்தட் போஸ்டான்றதை நம்ம செக் பண்ணிட்டோம். செக் பண்ணதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுறோம், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை இங்கேருந்து நம்ம வாங்குகிறோம். ஓகே, ஸோ
user equal to request dot. ஸோ இதோட ஹெட்டர்லேருந்து நம்ம எடுக்கிறதுக்கு headers, okay, dot get. ஸோ நம்ம டேட்டாலேருந்து எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கே என்ன கொடுத்துக்கோம், யூசர் நேம் கொடுத்துக்கோம். ஓகே, யூசர் நேம் அண்ட் அதே மாதிரி பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு request dot headers dot get off என்ன பண்ணியிருக்கோம், பாஸ்வேர்ட் pwd, ரைட். ஸோ நம்ம டேட்டாலேருந்து எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி தான். ஓகே, இப்போ நம்மகிட்ட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம், இஃப் ஓகே யூசர் இஸ் ஈக்குவல் டு நாம் இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கோம் மேலே, யூ நேம், ரைட். user equal to uname and password equal to pw okay, password equal to pwd. இந்த ரெண்டு ட்ரூவா இருந்தா இந்த வேலையை நீ பார் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, else return ஓகே, இதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணலாமா, இதே மாதிரி return மெசேஜ் வந்து you are not authorized to do this task. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஓகே நான் இங்கேருந்து அனுப்புகிறேன். ஓகே, டேட்டா ஓகே, மெசேஜ்னு வேண்டாம், மறுபடியும் நமக்கு வந்து கீ எல்லாம் மாற்றணும்ல. ஓகே ஓகே yep okay, பாஸ்வேர்டு post form.html comma value equal to response. okay, post formல தானே இருக்கு. h2 வந்து ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இதை வந்து நாம் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே பார்க்கலாம். ஸோ இப்போது என்ன பண்ணணும், இந்த டேட்டா 5000லேருந்து நம்ம டேட்டா சென்ட் பண்ணணும், ரைட். 5000 டேட்டா இதில் இருக்குது, போஸ்ட் அப்படின்னு கூட இந்த யூஆர்எல் இருக்குது. ஓகே, /post. சரியா. ஸோ இப்போ இங்கேருந்து நான் டேட்டா சென்ட் பண்ணால் எனக்கு ரிசீவ் ஆகணும். AB1 சென்ட் பண்ணுறேன், 2000 ரெஸ்பான்ஸ் கோடு வருது. ஏன், நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை சேமாக கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, I'll print this, print யூசர், அதே மாதிரி print பாஸ்வேர்ட். சரியா, இங்கே நாம் கான்ஃபிகர் பண்ணிக்கக்கூடிய இதைத்தான் நாம் இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். சரியா. ஸோ I'll send one more response, AB1. ஓகே, ரெஸ்பான்ஸ் 2000. ஓகே, இங்கே பிரிண்ட் ஆயிருக்கா, ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு ரன் அகைன். ஓகே, ஸ்டாப், கிளியர், ரன் அகைன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், மறுபடியும் இங்கே வந்து டேட்டா அனுப்பலாம். AD1 சக்ஸஸ் கோடு தான், 2000 தான் வந்திருக்கு, பிரிண்ட் ஆகலை. ஓகே, சரி, ஓகே. இப்போ நாம் இதை அப்படியே மாற்றி பார்க்கலாம். இந்த கேபிட்டல் ஏ வந்து ஸ்மால் ஏவாக கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்.
password. Okay, else API fail ஆகணும், right? So இப்போ நாம வந்து ஏன் ஃபெயில் ஆகலன்றதை செக் பண்ணிடலாம். ஓகே, ஓகே. இந்த யூசர் நேம் நம்ம வாங்குகிறோம். ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் மட்டும் நாம் ஏபிஐ கால் அடிக்கிறோம். ஓகே, ஓகே. இங்கே வேல்யூ ரெஸ்பான்ஸ் நாம் கொடுத்துருக்கோம். ரெஸ்பான்ஸ் டாட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். A-B-10. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் மேட்ச் ஆகலை. ஸோ இட்ஸ் சேயிங் சாரி யூ ஆர் நாட் ஆத்தரைஸ்ட் டு டூ திஸ் டாஸ்க் அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ நான் போய்ட்டு என்னோடய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இது பண்ணுறேன்னா. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நான் அதே மாதிரி ஏபிஐ கால் அடிக்கிறேன். ஓகே, messages you are not authorized. Okay, okay. Start headers. Not authorized. Okay, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். user equal to username and password equal to password. Friend password கொடுத்துருக்கோம். இங்கே பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? ஓகே, யூசர் நேம் வந்து நன்னு வருது. request dot user equal to request dot headers dot get username. யூசர் நேம் வந்து எதுவுமே வரல. ஓகே, we will try again. ஓகே, ஏன் யூசர் நேம் எதுவுமே வரல? மேப் ஹெடர் மேப் தானே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ போஸ்ட் மெத்தட் நடக்குது. ஸோ வி ஆர் கெட்டிங் த பாஸ்வேர்டு வருது 1 2 3 4 5 6 7ன்னு சொல்லிட்டு. யூசர் நேம் வந்து request dot headers get username. ஸோ இந்த யூசர் நேம் தான் நாம் இங்கே எடுத்துக்க போகிறோம். ஓகே, பிகாஸ் அதான் ஹெடரில் வருது. ஸோ இப்போது
இந்த கீ ஏதோ மிஸ்மேட்ச் ஆகுது. ஆக்சுவலி நம்ம அந்த யூசர் நேம் அப்படி இங்கேயும் யூஸ் பண்ணதுனால கீ ஏதோ மிஸ்மேட்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ when we say யூசர் நேம் பாருங்கள், நாம் பாஸ் பண்ண அந்த யூசர் நேம் வருது, நம்ம பாஸ் பண்ண அந்த பாஸ்வேர்டு வருது. ஓகே, ஸோ இப்போ நம்ம மறுபடியும் செக் பண்ணோம் அப்படின்னா டீட்டெயில்ஸ் நேம் வருது, குவான்டிட்டி வருது, டீட்டெயில்ஸ் நல்லுன்னு வருது. ஸோ அதையும் செக் பண்ணிடலாம். ஓகே, A B 100 டீட்டெயில்ஸ் நல். சரி, ஓகே. எனிஹவ் நம்மளுடைய ஏபிஐ கால் வந்து சக்ஸஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நான் கேபிட்டல் ஏக்கு பதிலாக ஸ்மால் ஏ கொடுக்குறேன் அப்படின்னா என்னோடய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் மேட்ச் ஆகாது. ஓகே, ஸோ நான் சப்மிட் பண்ணுறேன் பாருங்களா. ஸோ ஐ எம் சாரி, யூ ஆர் நாட் ஆத்தரைஸ் டு ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி உங்களால் வந்து உங்களுடைய ஏபிஐ காலை வந்து உங்களால் வந்து செக்யூர் பண்ண முடியும். ஸோ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தா தான், அதாவது நீங்கள் வந்து நார்மலாக எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் அது பண்ணலாம். ஸோ நார்மலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஆக்சஸ் டோக்கன் ஒன்று ஜென்ரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த ஆக்சஸ் டோக்கன் இந்த யூசருக்கு கிடைச்சா மட்டும்தான். ஓகே, ஸோ ஆக்சுவலி இதுதான் நம்மளுடைய மெயின் சர்வர். இது வந்து கிளைண்ட், ரைட்? கிளைண்ட் அப்படிங்கிறது எந்த சிஸ்டம் வந்து ஏபிஐ கால் நம்மளுடைய சர்வர் கிடைக்குதோ அதான் கிளைண்ட். ஓகே, ஸோ இந்த கிளைண்ட் வந்து இந்த சர்வர்லேருந்து ஃபஸ்ட்டு ஏபிஐ ரெக்வஸ்ட் வாங்கணும். வாங்கிட்டு அந்த ஏபிஐ டோக்கனை வச்சு தான் உங்களால் வந்து இதை மேட்ச் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம டேட்டா பேஸ் எதுவும் போடாததுனால ஒரு சிங்கிள் சிஸ்டம் வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரைட்டா? ஸோ மூவிங் ஃபார்வர்ட் we will see how to complicate these things. Okay, thank you.